سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் கருணையும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களை அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய இரவுகளிலே அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயங்களை தெரிந்து அதன் அடிப்படையில் செயல்படுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி இணைத்து உரித்தாக்கியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய இரவுகளிலே அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதரால் சுவனத்திற்கு சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்கள் யார் யார் என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இதுவரை 2 நபர்களை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. மற்றொன்று, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை தோழரான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. கடந்த 3 நாட்களாக அவங்களை பற்றி பார்த்தோம். அவர்களை பற்றியான மேலும் பல வரலாறுகளை இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு நேரம் கிடைத்தால் அவர்களை பற்றியான தொடர்ச்சியான செய்திகளை பார்ப்போம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நபர், சுவனத்திற்காக சுபச்செய்தி சொல்லப்பட்ட நபர்கள் ஒருவர் யார் அப்படின்னா, இவங்க ஒரு பெண்மணி, அன்சாரிய பெண்மணி. அன்சாரிய பெண்மணி அப்படின்னா மதீனாவில் உள்ள பெண்மணி. அதாவது அன்சாரிகள் முஹாஜிர்கள் என்று இஸ்லாமியர்கள் 2 விதமாக அறியப்படுறாங்க. யார் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களோ அவங்களுக்கு பேர் முஹாஜிர்கள். மதீனாவில் அந்த ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு உதவியர்களுக்கு பேர் அன்சாரிகள் சொல்லப்படும். மதீனாவாசிகள் முழுக்க அன்சாரிகள் அழைக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்சாரிய பெண்மணியை பற்றி தான் பார்க்க போறோம். இவங்களுடைய பெயர் இஸ்லாமிய வரலாற்றில் இவர்கள் எப்படி அறியப்படுறாங்க அப்படின்னா, உம்மு சுலைம் அப்படின்னு சொல்லி அறியப்படுறாங்க. உம்மு சுலைம் என்றுதான்
எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் வரலாற்று புத்தகங்களிலும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்று அறியப்படும். இவர்களுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சஹ்லா. மற்றொரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னா ரமீலா அப்படின்னு வருது. இரண்டு விதமான பெயர்கள் உண்டு. உம்மு சுலைம் பின்து மில்ஹான் என்ற ஒரு அடிப்படையில் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அறியப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜுக்கு போறாங்க. மிஅராஜுக்கு போன சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டினான். நரகத்தை காட்டினான். அந்த நரகத்தில் யார் யாரெல்லாம் வேதனைகளை அனுபவிக்கின்றார்கள் என்ற விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டப்பட்டது. அதே போல சொர்க்கம் காட்டப்பட்டது. சொர்க்கத்திலே என்னென்ன நிஅமத்துகள் அருட்கொடைகள் எல்லாம் இருக்கின்றன என்பதை பற்றியான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்படியே காட்டிக் கொண்டிருக்கிறாங்க வானவர்கள். அப்படியே அந்த சொர்க்கத்தினுடைய விஷயங்களை காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு காலடி சப்தம், செருப்பினுடைய சப்தம் கேட்குது. அந்த சொர்க்கத்தில் செருப்பினுடைய சப்தம் கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இது யாருடைய காலடி சப்தம்? சொர்க்கத்தில் கேட்குது, இது யாருடைய காலடி சப்தம் என்று கேட்கும் பொழுது அந்த மாணவர் சொல்லி காட்டுகின்றார், இவர்தான் உம்மு சுலைம் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர் சொல்லி காட்டுறார். ருமைசா என்ற ஒரு பெயரும் அவர்களுக்கு உண்டு. உம்மு சுலைம் பின்து காலித் என்ற அந்த பெண்மணியினுடைய சப்தம் தான், அந்த செருப்பினுடைய சப்தத்தை தான் நீங்கள் கேட்கின்றீர்கள் என்று அந்த மாணவர்கள் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜுக்கு போய் வந்த பிறகு மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லி காட்டுறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பற்றி சொல்லும் பொழுது அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா யார் என்று தெரிய வேண்டும் என்று சொன்னால், அதிகமான ஒரு அறிமுகத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்ம நிறைய ஹதீஸ்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அனஸ் இப்னு மாலிக் என்று இடம் பெறக்கூடிய ஒரு நபி தோழர் இருக்காங்களா இல்லையா? அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார் தான் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க என்ன பண்ணாங்க? இவர்களுடைய காலடி சப்தம் சொர்க்கத்திலே கேட்கின்றது என்று சொன்னால், இவர்கள் என்ன அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்க? இவர்களுடைய சிறப்பு சொர்க்கம் வரை பேசப்படுகிறது என்ற ஒரு வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோமேயானால் இவர்களை பற்றியான நீண்ட செய்திகள் நமக்கு கிடைக்கப்படுது. அதாவது ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கணவனை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்றது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக தன்னுடைய கணவனை இழக்கிறான். கணவனை இழக்கிறது அப்படின்னா அந்த கணவன் மரணிக்கிறது இல்லை, மனைவி இடத்தில் கோயித்துக் கொண்டு என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் போயிடுறார். மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அந்த மனைவியையும் அந்த பிள்ளையும் விட்டு விட்டு என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் மதீனாவை விட்டு வெளியே போயிடுறார். அவருடைய பெயர் தான் மாலிக். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தையான மாலிக் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த உடனே, இஸ்லாம் மதீனாவில் பரவ ஆரம்பித்த உடனே அந்த ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களிலே ஒரு நபராகத்தான் இந்த உம்மு சுலைம் அவர்கள் அறியப்படுறாங்க. ஆரம்பத்தில் என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா நேராக தன்னுடைய கணவன்கிட்ட வந்து சொல்றாங்க, அஸ்லம்து மஅ ஸாபிகீன இஸ்லாம், யாரெல்லாம் மதீனாவில் முந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களோடு இவர்களும் சேர்ந்து போய் ஏற்றுக்கிட்டு நேரா வந்து தன்னுடைய கணவரான மாலிக் இப்னு நதர்ட்ட சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்ன உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது. அதிகமாக கோபம் வந்து, நீ எப்படி இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்க போச்சு? நான் ஒரு கொள்கையில இருக்கிறேன், அந்த கொள்கையை விட்டுட்டு நீ எப்படி இந்த சத்தியத்தை ஏற்க போய் விட்டது என்று என்ன செய்யறாருன்னா ரொம்ப என்ன செய்யறாரு, சண்டை போடுகின்றார் மனைவியிடத்தில். ஆனா அதே நேரம் இஸ்லாம் அதிகமாக மதீனாவில் பரவ ஆரம்பித்தவுடன் அவர்களால் பொறுக்க முடியல. தன்னுடைய மனைவி இஸ்லாத்துக்கு வந்தாச்சு, மனைவியினுடைய சொல்லை கேட்டு மகனும் இஸ்லாத்தில் தான் இருப்பார், நாம் இந்த மதீனாவில் இருந்தோமேயானால் ஒருவேளை நாமும் முஸ்லிமாக விடுவோமோ என்று பயந்து என்ன செய்யறாருன்னா மதீனாவை விட்டு ஷாமுக்கு போயிடுறார். எப்படி போறாங்க பாருங்க. இஸ்லாத்தின் மீது கொண்டு உள்ள வெறுப்பு ஒரு மனிதரை எந்த இடத்துக்கு கொண்டு போகுதுன்னு பார்க்கணும். இஸ்லாத்தின் மீது உள்ள ஒரு வெறுப்பு என்ன செய்யறாருன்னா அந்த ஊர்லயே இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க. நான் ஊர்ல இருந்தேன், இந்த மதீனாவில் இருந்தேன் அப்படின்னா நான் இஸ்லாத்துக்கு வந்துருவேன்.
அதனால என்ன செய்யறேன், மதீனாவை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா மதீனாவை விட்டே போயிடுறாரு. ஷாமுக்கு போய் அங்கே இருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் உம்மு சுலைம் பல தடவை நினைக்கிறாங்க, நம்ம ஏன் கணவனை தேடி போகக்கூடாது, நம்ம பிள்ளையும் நாமும் தனியா இந்த மதீனாவில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நம்முடைய கணவன் நம்மை புறக்கணித்து விட்டாரே, நாம் ஏன் நம்முடைய கணவனை சந்திக்க கூடாது, போய் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி பல தடவை யோசிக்கிறாங்க. ஆனால் யோசிக்கும் போதெல்லாம் அவருடைய உள்ளத்துல ஒரு விஷயம் அவங்களை தடுக்குது. எது தடுக்குது? நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டனால தானே என்னுடைய கணவன் என்னை புறக்கணிக்கிறாரு, அப்படி புறக்கணித்த கணவரை நான் என்ன செய்யணும், தேடி போகணுமான்னு யோசிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது, இந்த சத்தியம் என்பது உன்னதமான ஒன்று. இந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொண்டதற்காக என்னையும் என்னுடைய குழந்தையும் தனிமையில் விட்டு என்னுடைய கணவர் போயிட்டாரு, அவரை தேடி நான் செல்வதா? அவரை தேடி நான் சென்றால் ஒருவேளை நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சத்தியத்திற்கு ஏதேனும் பாதகம் வந்து விட்டால் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா, உம்மு சுலைம் என்ன செய்யல, மதீனாவை விட்டே போகல. நான் வாழ்ந்தால் தனிமையில வாழ்கிறேன், இந்த இஸ்லாமிய அடிப்படையில ஒரு முஸ்லீமாக தனிமையில் வாழ்வதற்கு நாம் தயாராகி கொள்வோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா தயாராகி தனிமையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன செய்தியை கேள்விப்படுறாங்கன்னா, ஷாமுக்கு போன மாலிக் இறந்து விடுகின்றார். மாலிக் உன்னது என்று சொல்லக்கூடிய உம்மு சுலைமுடைய கணவர் என்ன செய்யறாரு, ஷாம் தேசத்திலே இறந்து விடுகின்றார் என்ற ஒரு செய்தியும் உம்மு சுலைம் அவர்களுக்கு வருகின்றது. கணவனை இழந்தாச்சு, கணவன் நம்மை விட்டு சென்றார், அதற்கு பிறகு கணவன் மரணித்து விட்டார் என்ற ஒரு நிலை வந்தவுடனே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்க, தன்னுடைய மகனுடைய விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முதலாவதாக தன்னுடைய மகன் இஸ்லாமிய அடிப்படையில் வாழணும். நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டேன், என்னுடைய மகனும் இந்த மார்க்கத்துக்கு வந்துட்டார். ஆனால் அவர் இந்த இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்வதற்கான ஒரு வழிவகை வேண்டும் என்று சொன்னால் அவர் யாற்றையாவது ஒப்படைக்கப்படும். அப்படி ஒப்படைக்கப்பட்டால் தான் அவர் சரியான ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ்வார் என்பதற்காக என்ன செய்யறாங்க, நேராக அவர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொண்டு போறாங்க. இவங்க தனிமையில இருக்கிறாங்க, தனிமையில தனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மகன் தான். ஆனால் அந்த மகனை பத்தி எப்படி யோசிக்கிறாங்க, என்னிடத்தில் இந்த மகன் இருந்தாரேயானால் எந்த அளவுக்கு இஸ்லாமிய பற்றோடும் இஸ்லாமிய மார்க்க அடிப்படையிலும் வாழ்வார்னு தெரியாது. ஆனா இவர் உண்மையான ஒரு முஸ்லீமாக வாழணும் அப்படின்னா இவரை கொண்டு போய் நம்ம எங்கேயோ ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போறாங்க. எந்த நேராது அதிகமாக மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்துக்கு சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தோடு கூட்டமாக உம்மு சுலைமும் போறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட்டிக்கிட்டே போறாங்க. கூட்டிட்டு போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹாதா அனஸ், இது என்னுடைய மகன் அனஸ், இது என்னுடைய மகன் அனஸ், இந்த மகனை உங்களுக்கு பணி செய்வதற்காக உங்களிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன். உங்களுக்கு பணி செய்வதற்காக நான் இந்த அனஸை உங்களிடத்தில் ஒப்படைக்கின்றேன், ஒப்படைச்சிட்டு வந்துடுறாங்க. என்ன காரணம், அல்லாஹ்வுடைய தூதருடைய பணியாளராக இருந்தாரையானால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணி செய்யக்கூடியவராக இருந்தால் இந்த அனஸ் இஸ்லாமிய அடிப்படையில் சரியான முறையில் வாழ்வார் அப்படின்றதுக்காக உம்மு சுலைம் என்ன செய்யறாங்க, ஒப்படைச்சிடறாங்க. ஒப்படைச்ச உடனே அன்று இருந்துதான் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பணியாளர்கள் ஒருவராகத்தான் அதிகமாக அறியப்படுறாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா அனஸ் ரலியல்லாஹு அவர்களை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, காதிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய பணி செய்யக்கூடியவர்கள் ஒருவராக அனஸ் இருந்தார் என்ற செய்தியை அதிகமான ஹதீஸ் கிரந்தங்கள்ல நம்ம பார்க்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணி செய்வதற்காக என்ன செய்யறாங்கன்னா ஒப்படைச்சிடறாங்க. ஒப்படைச்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு செய்தியும் சொல்லிட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு செய்தியும் சொல்லிட்டு வராங்க. ஒரு நாள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வீட்டிற்கு அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்கிறாங்க. தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது. அங்கே வீட்டிற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு உணவு தரப்படும். அந்த உணவு தரப்பட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட்டு கிளம்பக்கூடிய நேரத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், யா ரசூலல்லாஹ், இன்னனி ஹுவைஸா, என்னிடத்தில் ஒரு சிறிய ஒரு கோரிக்கை இருக்கு.
என்னிடத்துல சிறிய ஒரு கோரிக்கை இருக்கு அப்படின்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, மாஹிய, என்னமா உங்களுடைய கோரிக்கை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே, காதிமுக, உங்களிடத்தில் பணி செய்கின்றாரே என்னுடைய மகன் உங்களிடத்திலே பணி செய்கின்றாரே, அவர் எப்படி வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் தெரியுமா? ஃபமா தரக்க கைரு ஆசிரத்தம் வலா துன்யா, இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அவர் சிறந்த ஒரு மனிதராக வர வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். ஒரு மகனை கொடுத்துட்டு, ஒரு மகன் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒப்படைச்சிட்டு, அந்த மகன் எப்படி வர வேண்டும் என்று ஒரு தாய் ஆசைப்படுறாங்க பாருங்க. நம்முடைய பிள்ளையை நம்ம வளர்க்கிறோம், யோசிச்சு பாருங்க. ஒரு தாயினுடைய வளர்ப்பையும் நாம் நம்முடைய குழந்தைகளை வளர்க்கக்கூடிய முறைகளையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது ஒரு மார்க்க அர்ப்பணிப்போடு நம்ம வளர்க்கிறோமா? மார்க்க சிந்தனைகளை சொல்லிக் கொடுத்து நம்ம வளர்க்கிறோமா? யோசிச்சு பார்க்கணுங்க. ஆனால் அந்த பெண்மணி, தனியே இருக்கக்கூடிய அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைத்த பிறகு சொல்றாங்க, என்னுடைய மகன் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமை நாளிலும் அல்லாஹ்விடத்தில் சிறப்பிற்குரிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும், சிறந்த ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று, இது என்னுடைய சிறிய கோரிக்கை என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க. அப்ப நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோம், தாயும் தகப்பனும் இருந்து நம்முடைய குழந்தைகளை வளர்க்கிறோம். வளர்க்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய குழந்தை ஒரு சாலிகான குழந்தையா வரணும் எத்தனை பேருக்கு ஆசைப்படுறோம்? யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது நம்முடைய குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது, யா அல்லாஹ், என்னுடைய குழந்தை ஒரு சாலிகான குழந்தையாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்று நம்ம என்னைக்காவது பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோமா? என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா? அந்த குழந்தை நல்ல சாலிகாக வருவதற்கான அடிப்படைகளை சொல்லி கொடுத்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஆனால் இந்த பெண்மணி, தனிமையில இருக்கக்கூடிய அந்த பெண்மணி சொல்றாங்க, இது என்னுடைய சிறிய கோரிக்கை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிறிய கோரிக்கை இது. நீங்க என்ன செய்யுங்க? ஃபமா தரக்க கைரு ஆகிரத்தும் வலா துன்யா இல்லா லஆலி, இந்த குழந்தை, இந்த மகன் சிறந்தவனாக வருவதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்மணியுடைய கோரிக்கை ஏற்று பிரார்த்தனை செய்றாங்க. அல்லாஹும் மர்ஸுகுஹு மாலன் வ வலதன் வ பாரிக் லஹு, யா அல்லாஹ், இவருக்கு பொருளாலும் எல்லா விதமான நியாமத்தாலும் இவர்களுக்கு அருட்படை செய்வாயாக, அருள் புரிவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த கோரிக்கையை ஏற்று என்ன செய்றாங்கன்னா பிரார்த்தனை செய்றாங்க. இந்த பிரார்த்தனைக்கு என்ன ஒரு பலன் கிடைச்சிச்சு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க பாருங்க, ஒரு காலகட்டத்தில் ஃபஇன்னி லிமன் அக்ஸரல் அன்சாரி மாலா, ஒரு காலகட்டத்தில் நான் எப்படி மாறிட்டேன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனையால் எனக்கு மதீனாவிலேயே நான் மிக பெரும் ஒரு செல்வந்தனாக மாறினேன். அந்த செல்வம் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை. என்னுடைய தாய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்னாங்களா இல்லையா? அதனால் கிடைத்த ஒரு பிரார்த்தனை என்ற ஒரு விஷயத்தை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தராங்க. அப்ப ஒரு உம்மு சுலைம் ஒரு தாயாக தன்னுடைய பணியை எப்படி நிறைவேற்றிருக்கிறாங்கன்றது முதல் விஷயம். இவருடைய வரலாற்றுல ஒரு தாய் என்ற ஒரு ஸ்தானத்தில் இருந்து எப்படி தன்னுடைய மகனை வளர்த்தெடுத்திருக்கிறாங்க. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உம்மு சுலைம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய அடுத்த ஒரு வரலாற்று செய்தி என்ன அப்படின்னா, உம்மு சுலைமை திருமணம் முடிப்பதற்காக ஒருத்தர் வராரு. கணவர் மௌத்தா போயிடுறாரு, தனிமையில் இருக்கிறாங்க. அந்த உம்மு சுலைமை திருமணம் முடிப்பதற்காக அபூ தல்ஹா என்ற ஒருத்தர் வரார். அவர் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொண்ணு கேட்கும் போது அவர் இஸ்லாத்துல இல்ல. அவர் எப்படி இருக்கிறாரு? இறை மறுப்பு கொள்கையில் இருக்கிறாரு. அவரை பத்தி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவே சொல்றாங்க, மரத்தை வணங்கக்கூடியவராக இருக்கிறாரு, மரங்களை வணங்கக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து என்ன செய்யறாருன்னா, என்னை பெண் கேட்டார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வந்து பெண் கேட்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, கதப அபூ தல்ஹா உம்மு சுலைம் கபுல அன் யுஸல்லிம, அபூ தல்ஹா இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் உம்மு சுலைம் அவர்களை பெண் கேட்கின்றார்கள். பெண் கேட்ட உடனே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அபூ தல்ஹா மதீனாவிலே குறிப்பிடத்தக்க ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர், ஹஸ்ரஜ் என்ற ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர், நல்ல ஒரு வசதி வாய்ப்பு படைத்த ஆரம்பத்தில் இருந்தாரு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக எல்லாத்தையும் இழந்தார். அப்படிப்பட்ட ஒரு அபூ தல்ஹா அவர் வந்து கேட்கும் பொழுது இந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த அம்மா சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, அம்மா இன்னி ஃபீக்கல ராதிபா,
என்னை பெண் கேட்டு நீங்க வந்துட்டீங்க, பெண் கேட்டு நீங்க வந்திருக்கிறீங்க. நான் உங்களை திருமணம் முடிக்கலாம் நினைச்சாலும் ஒரே ஒரு விஷயம் இங்க தடுக்குது. நான் உங்களை திருமணம் முடிக்கலாம்னு சொல்லி நினைச்சாலும் ஒரே ஒரு விஷயம் நடக்குது. என்ன தடுக்குது தெரியுமா? வலாகின்னக ரஜுலுன் காஃபிர். நீங்க ஒரு இறை மறுப்பாளர், நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்காதவர். ஆனா இம்ராஅத்து முஸ்லிமா, நான் ஒரு முஸ்லிமான பெண்மணி, எப்படி நான் உங்களை திருமணம் முடிக்க முடியும்? எப்படி நான் உங்களை திருமணம் முடிக்க முடியாது? என்ன செய்ய முடியாது? உங்களை திருமணம் முடிக்க முடியாது, போயிருங்க அனுப்பி விட்டுறாங்க. திரும்பியும் வர இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் வந்து கேட்கிறாரு, நான் உன்னை திருமணம் முடித்துக் கொள்கின்றேன். யார்? அதே அபூ தல்ஹா வந்து கேட்கிறாரு, உங்களை நான் திருமணம் முடிச்சுக்கிறேன். அப்ப திரும்பியும் சொல்றாங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் இபாதத்துல் அஷ்ஜாரி வல் அவ்சானி, சிலைகளையும் மரங்களையும் வணங்கக்கூடியவர் நீங்கள், எப்படி அல்லாஹ்வை வணங்குவோரை உங்களால் திருமணம் முடிக்க முடியும்? என்னை திருமணம் முடிக்கும் நீங்க நினைக்கிறீங்க, நான் படைத்தவனை வணங்குகின்றேன், நீங்கள் படைப்புகளை வணங்குகிறீங்க. சிலைகளையும் மரங்களையும் வணங்கக்கூடிய உங்களை என்னால் திருமணம் முடிக்க முடியாது. அப்படி நீங்கள் என்னை திருமணம் முடித்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களே, ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை வைக்கிறேன், அந்த நிபந்தனை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களை நான் திருமணம் முடிக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யணும்னு கேட்கிறார் அபூ தல்ஹா. என்ன செஞ்சா நீங்க என்னை திருமணம் முடிப்பீங்க? உடனே சொல்றாங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபைன் தஸல்லிம், நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க, உங்களை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன். அந்த இஸ்லாத்துக்கு வருவதையே நீங்க மகராக நான் ஏற்றுக்கிறேன். மகராக நீங்க ஒண்ணுமே தர வேணாம். மகராக நான் எதை ஏற்றுக்கொள்கிறேன் தெரியுமா? நீங்க இஸ்லாத்துக்கு வர்றதுதான் மகர். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றீங்களா இல்லையா? அதை நான் மகராக ஏற்றுக்கொண்டு உங்களை நான் திருமணம் முடித்துக் கொள்கின்றேன் என்று என்ன செய்றாங்க? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. சொன்ன உடனே இவர் யோசிக்கிறார், என்னடா ஒரு பெண்மணி, நாம் ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் அந்த பெண்மணியிட்ட போய் கேட்கிறோம், திருமணம் முடித்துக் கொண்டு நம்ம கேட்கக்கூடிய நேரத்தில் திரும்ப திரும்ப இந்த இஸ்லாத்தை வலியுறுத்துறாங்களே, அப்படி இந்த மார்க்கத்தில் என்ன இருக்கு என்பதை என்ன செய்றாருன்னா தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போயிடுறார். நேரம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சொல்றாரு, நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். எந்த ஒரு சத்தியத்தை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்களோ அந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் என்ன செய்றாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாரு. சொல்லி என்ன செய்றாரு? நேரா வந்து சொல்றாரு, நான் கலிமா சொல்லிட்டேன், இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. உடனே சொல்றாங்க, சரி உங்களை நான் திருமணம் முடித்துக் கொள்கின்றேன், உங்களுடைய இஸ்லாம் தான் எனக்கு நீங்கள் தரக்கூடிய மகர். நீங்க எதை மகராக தரீங்க தெரியுமா? நீங்கள் மகராக தருவது உங்களுடைய இஸ்லாத்தை தான். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை நான் மகராக பெற்றுக்கொண்டு உங்களை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று சொல்றாங்க. தன்னுடைய மகன்களை சம்மதம் கேட்கிறாங்க. கேட்கிறோமா இல்லையா? தனக்கு ஒரு மகன் இருக்க, அந்த மகன்களை கேட்கிறாங்க, என்னுடைய மகனே இது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது, நான் திருமணம் முடிச்சுக்கட்டுமான்னு கேட்கிறாங்க. அவரை என்ன செய்யறாரு? தாயினுடைய நிலையை கருதி என்ன பார்க்கிறாரா இல்லையா? தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிறதுக்காக, தன்னுடைய தந்தையே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு, அதனால நான் தயார், நீங்க முடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு அனுமதி கொடுக்கிறாரு. திருமணம் நடந்தது. அந்த அதையும் மகனாக கொண்டு திருமணம் முடிக்கிறாங்க. பாருங்க, திருமணம் என்ற ஒரு விஷயம் வரும் பொழுது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பெண் அதுவும் விதவையாக இருக்கிறாங்க, தனிமையில் இருக்கிறாங்க, தன்னுடைய மகன் கூட அவர்களோடு இல்ல. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் கூட எது அவர்களுக்கு உயர்வாக தெரியுதுன்னா இஸ்லாம் தான் தெரியும், மார்க்கம் தான் உயர்வாக தெரியுதே தவிர வேறு எதுவுமே உயர்வாக தெரியல. அபூ தல்ஹா உயர்வா தெரியல, அவருடைய பொருளாதாரம் உயர்வா தெரியல, மற்ற எந்த ஒரு விஷயமும் உயர்வா தெரியல. அவருக்கு அங்கே தெரிந்தது என்ன? அபூ தல்ஹா எப்படிப்பட்டவராக இருக்கட்டும், ஆனால் அவரை நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு மார்க்கம் இருக்க வேண்டும் என்று நம்ம யோசிச்சாங்க. இன்னைக்கு யாராவது யோசிக்கிறோமா? இஸ்லாமியர்கள் யோசிக்கிறாங்களா? மற்றவங்களை விடுங்க, நம்மள்ட்ட யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சுக்கிறியான்னு கேட்டு அவரை நீ இஸ்லாத்துல வா நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்ற அளவுக்கான ஈமான் தான் இல்ல. இன்னைக்கு வேற மாதிரி ஈமான் இருக்கு. யாரையா ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போய் கல்யாணம் முடிச்சு இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இவனோட கூட்டு போயிடலாம், அவனோட கூட்டு போய் 2 நாளைக்கு முன்னால பேப்பரை பாருங்க. 2 நாளைக்கு முன்னால முர்ஷிதா பானுன்ற ஒரு பெண்ணை ஒரு மாற்று மதத்தவன் கூட்டு போய் கல்யாணம் முடிச்சுனா கோயில். அடுத்த நாள் பார்த்தா ஒரு பெண்ணை இவர் ஒருத்தர் கூட்டு வந்து சாயிதான் பேரை மாற்றி பள்ளியாசல கல்யாணம் முடிச்சு.
அப்ப இது இஸ்லாமிய அடிப்படையில் நடக்கக்கூடிய திருமணம் இல்ல. இதை என்ன செய்யலாம், ஒரு பிரபலமாகவோ இதை ஒரு முன்னிறுத்தி நடத்தக்கூடிய அமைப்புகளோ ஜமாத்துகளோ இருந்ததையானால் அவங்க செய்யக்கூடிய ஒரு தவறாகத்தான் இதை பார்க்கணும். இது சரியான ஒரு நடைமுறையா, மார்க்க அடிப்படையில் சரியான இல்ல. எந்த ஒரு தவறை செய்யறாங்களோ அந்த தவறுக்கு நாம் அங்கீகாரம் கொடுக்கணும். அதனால மாறி மாறி அந்த தவறுகள் பரவி கொண்டிருக்கே தவிர அதுக்கான முடிவுகள் இல்லை. இது முறையாக பெண் கேட்கக்கூடிய நேரத்தில் மார்க்கத்தை முன்னிறுத்துறாங்க. இன்னைக்கு நாம் ஒருவரிடத்துல பெண் கேட்டு செல்கின்றோம் என்று சொன்னால், அல்லது ஒருவரை மணமகனாக தேர்ந்தெடுக்கின்றோம் என்று சொன்னால், அங்கே என்ன இருக்கு? மார்க்க அடிப்படை பார்க்கப்படுதா? மார்க்க அடிப்படையில ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்திற்காக பேசி முடிக்கப்படுறாங்களா? கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? ஒரு பெண் எத்தனை 4 விஷயத்திற்காக திருமணம் முடிக்கப்பட்டாலும் மார்க்கத்திற்காக திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அது எத்தனை குடும்பங்கள்ல பேணப்படுது? அல்லாஹ்வுடைய தூதர் அடிச்சு சொல்றாங்க, ஒரு ஆண் மகன் உங்களிடத்துல பெண் கேட்டு வர, அவருடைய சொத்து இல்ல, சுகம் இல்ல, ஆனா மார்க்கம் இருக்கு. மார்க்கத்தின் அடிப்படையில் ஒருத்தர் உங்களிடத்தில் பெண் கேட்டாரையானால் அவருக்கு உங்களுடைய பொண்ணை கொடுங்க நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம அதை செய்யறோமா? அது செய்யக்கூடிய ஒரு பழக்கமுடையவர்களாக நம்ம இருக்கிறோமா? இல்ல. நம்மை பொறுத்தவரை நாம் என்னதான் இஸ்லாமிய அடிப்படையில் வளர்ந்தாலும், இஸ்லாம் பேசினாலும், நம்மிடத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்லி இருக்கிறாங்க அதை கடைபிடிக்கிறது. தனிமையில இருக்கக்கூடிய ஒரு விதவை பெண்மணியினுடைய ஈமான பார்க்கணும். அந்த விதவை பெண்மணியினுடைய ஈமான் எந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருந்தது என்பதற்கான உதாரணமாகத்தான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுறாங்க. இஸ்லாத்துக்கு வராங்க, திருமணம் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கு அடுத்த அந்த பெண்மணியினுடைய பக்குவமான அடுத்த ஒரு வரலாற்று செய்தியை ஹதீஸ்களில் நாம் பார்க்க முடிகின்றது. அபூ தல்ஹாவை திருமணம் முடித்த உடனே அந்த திருமணத்தின் மூலமாக அவர்கள் குழந்தை பிறப்பதற்கான ஒரு தகுதியை அடைகிறாங்க. ஒரு குழந்தை இனத்தினாங்க, வயிற்றுல சுமக்கிறாங்க. வயிற்றில் சுமக்கக்கூடிய நேரத்தில் அபூ தல்ஹா அந்த பிரசவத்தினுடைய நேரத்தில் என்ன செய்யறாங்க? வெளியூர் போயிடுறாங்க. அங்கே என்ன செய்வாங்க? வியாபாரத்திற்காக வெளியூர் போகணும். பல காலங்கள் வெளியூர்கள் இருந்து வியாபாரம் பண்ணிட்டு தான் என்ன செய்வாங்கன்னா வருவாங்க. இதுதான் அவர்களுடைய சூழ்நிலை. அப்படி அவர் வியாபாரத்திற்காக போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து அந்த குழந்தை மூத்தமும் போயிருக்கு. குழந்தை பிறந்து அந்த குழந்தை மரணிக்கவும் செஞ்சிருக்கு. மரணிச்ச உடனே அந்த குழந்தைய குடுப்பாட்டி அடக்கமும் செஞ்சிடறாங்க. அபூ தல்ஹா ஊர்ல இருந்து வராங்க. அபூ தல்ஹா ஊர்ல இருந்து வரும் பொழுது என்ன செய்யறாங்க? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய குடும்பத்தை யாரெல்லாம் கூப்பிடுறாங்க, கணவனுடைய குடும்பத்தார் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாங்க. உம்மு சுலைம் கூப்பிட்டு சொல்றாங்க, ஃபகாலத்தில் அஹ்லிஹா தன்னுடைய குடும்பத்தார்ட்ட சொல்றாங்க, லா தஹஜ்ஜது அபா தல்ஹா பி இப்னிஹி, அபூ தல்ஹாவிடத்தில் அவருடைய குழந்தையை பற்றி யாருமே சொல்லக்கூடாது, யாரும் சொல்லாதீங்க. நடந்தது ஒரு துக்க நிகழ்வு. ஒரு குழந்தை இழந்து விடுகின்றார்கள். இழந்த அந்த நேரத்தில் தன்னுடைய கணவன் வருகின்றார். வரும் பொழுது என்ன செய்வாங்க? உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய குடும்பத்தார் அழுது புலம்பி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களா இல்லையா? அதனால் சொல்ல வேணான்றாங்க. யாரும் சொல்ல வேணாம். வெளியூர்ல இருந்து வரார் கணவர். பல நாட்கள் கழித்து வருகின்றார். குழந்தையை பார்ப்பதற்காக ஆசையோடு வருவாரு, மனைவியை பார்ப்பதற்காக ஆசையோடு வருவாரு. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அவர் வரும் பொழுது இந்த கவலையான ஒரு செய்தியை சொல்லி அவரை கவலைக்குள்ளாக ஆக்க வேணாம். நான் எப்படி அவர்களுக்கு சொல்லணுமோ அப்படி சொல்லிக்கிறேன், நீங்க யாரும் சொல்லாதீங்க அப்படின்றாங்க. லா தஹஜ்ஜஸு அபா தல்ஹா பி இப்னிஹி, தன்னுடைய மகனை பற்றி சொல்ல வேண்டாம். ஹத்தா அகூனான அஹ்துஸு, நான் சொல்ற வரைக்கும் நீங்க யாரும் வாய் திறக்க கூடாது. ஃபஜாஅ, ஒரு நைட் நேரம் என்ன செய்றாங்க? வந்து சேர்றாங்க. வந்த உடனே அவர்களுக்கு என்ன செய்றாங்க? உணவு பரிமாறுறாங்க. சாதாரணமா இருந்து கணவன் வந்தா எப்படி தன்னை அலங்கரித்துக் கொள்ள முடியுமோ அப்படி அலங்கரிச்சு என்ன செய்றாங்க? உணவுகளை பரிமாறுறாங்க. உணவுகளை பரிமாறி எல்லா விதமான தேவைகளையும் முடித்து இரவு நேரம் கணவனோடு என்ன செய்றாங்க? ஒன்றும் கூடிடுறாங்க. இரவு நேரத்துல கணவனோடு ஒன்றும் கூடிடுறாங்க. ஒன்று கூடி முடிச்ச பிறகு வந்தோடனே கேட்கிறார், குழந்தை எங்கன்னு கேட்கிறார். வந்தோடனே கேட்ட முதல் கேள்வி, என்ன நம்முடைய பிள்ளை எங்க அப்படின்னு கேட்கிறார். இருங்க முதல்ல நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடை கொடுக்குறாங்க. அடுத்து எங்கன்னு கேட்கும்போது வாங்க உறங்க போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா உறங்குவதற்காக அழைக்கின்றாங்க. அப்படி அழைத்து கணவனுடைய தேவையெல்லாம் நிறைவேற்றிய பிறகு
அந்த நேரத்துல அபூ தல்ஹாவை சொல்றாங்க, யா அபா தல்ஹா, அபா தல்ஹாவே, அரைத்த லவ் அன்ன கௌமன் ஆரு ஆரியத்தஹும் அஹ்ல பைத்தின் ஃபதலபு ஆரியத்தஹும் அலஹும் யம்னஉஹும் காலலா. கேக்குற அபூ தல்ஹாவே, ஒருத்தர் என்ன செய்றாரு, அவருடைய பொருளை ஒருத்தர்ட்ட அன்பளிப்பா கொடுக்கிறார், ஒருத்தர்ட்ட அன்பளிப்பா கொடுக்கிறாரு. கொடுத்த பிறகு என்ன செய்யறாருன்னா, மீண்டும் அதை கேட்டால் யார் அதை பெற்றுக் கொண்டாரோ அதை அவர் வைத்துக் கொள்ள வேண்டுமா, கொடுத்து விட வேண்டுமான்னு கேட்கிறார். ஒருத்தர் ஒரு பொருளை கொடுத்துட்டு கொடுத்த பொருளை திருப்பி கேட்டா என்ன செய்யும், நம்மளே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அபூ தல்ஹா சொல்றார், அப்படி எப்படி வச்சுக்க முடியும், கொடுத்தவரே கேட்கிறார் அப்படின்னா கொடுத்துட வேண்டியதானே, நம்ம வச்சுக்க முடியாதே அப்படின்னு சொல்லி அபூ தல்ஹா பதில் சொல்றார். பதில் சொன்ன உடனே உம்மு சுலைம் சொல்றாங்க, அதுதான் நம்முடைய குழந்தையினுடைய விஷயத்திலே நடந்துச்சு, அதுதான் நம்முடைய குழந்தையினுடைய விஷயத்திலே நடந்துச்சு. இறைவன் நமக்கு ஒரு குழந்தையை கொடுத்தான், அந்த குழந்தையை மீண்டும் எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ஒரு கோபம் வந்திருக்கு, நான் வந்ததுல இருந்து இவ்வளவு நேரம் எதையுமே நீ சொல்லாம, எல்லாம் நான் என்ன செஞ்சு இவ்வளவு நேரம் சொல்லாம இப்ப சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட என்ன செய்யறாருன்னா, அதிகாலையில ஃபஜ்ருடைய தொழுகைக்காக நேரா பள்ளிவாசலுக்கு போயிடுறார். கோபத்தோட போறார். போய் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட செய்தியை சொல்றார். ஃபந்தலக ஹத்தா அத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅக்பரஹு பிமா கான. கோபத்தோட போய் உம்மு சுலைம் என்ன செஞ்சாங்க அப்படின்றத சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பாருங்க, அந்த உம்மு சுலைம் செய்த காரியம் நல்ல ஒரு காரியம், சிறந்த ஒரு காரியம் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பாரக்கல்லாஹு லக்குமா ஃபி காபிரி லைலத்திக்குமா, நீங்கள் இருவரும் அந்த இரவு ஒன்று கூடினீர்களே, இந்த இரவு ஒன்று கூடியதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக அப்படின்றாங்க. என்ன அர்த்தம், உம்மு சுலைம் செஞ்சது தப்பு இல்ல, உம்மு சுலைம் சரியாதான் செஞ்சிருக்கிறாங்க, நீங்க கோபப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், திருப்பி அவர்களுக்கு ஒரு குழந்தை என்ன செய்றான், கொடுக்கிறான். அந்த குழந்தையும் இரண்டாவதாக அந்த குழந்தையும் பிறக்கக்கூடிய நேரத்தில் அபூ தல்ஹா ஊர்ல, அபூ தல்ஹா இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல, எல்லாரும் ஒரு போருக்கு போயிடுறாங்க. அபூ தல்ஹா போருக்கு போயிட்டு வர ஒருபோது உள்ளமெல்லாம் ஒரே ஆர்ப்பரிப்பு, அடுத்து ஒரு குழந்தை பிறக்குமே, என்ன ஆக போகுதோ, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்ப்பரிப்புல என்ன செய்யறாரு, வர வந்தா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, அபூ தல்ஹா வாங்க பள்ளிவாசலுக்கு போறான்னு கூட்டு போயிடுறாங்க. வாங்க பள்ளிக்கு போறான்னு கூட்டு போறாங்க. எங்க விட்டு போல, நீங்க வீட்டுக்கு போங்க அனுப்பல, வாங்க பள்ளிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போயிடுறாங்க. இவருக்கா மனசுக்குள்ள ஒரு படபடப்போடு என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்கள் வர மதீனாவிற்குள்ளாக வந்து பள்ளியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருது, உம்மு சுலைம் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தி. உம்மு சுலைம் அவர்கள் ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தி வருது. வந்த உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டுக்கு அனுப்புறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குழந்தையை அப்படியே என்ன செய்றாங்க, தூக்கிட்டு நேரா பள்ளிவாசலுக்கு போறாங்க. பிறந்த குழந்தை, அந்த குழந்தையை தூக்கிட்டு நேராக என்ன செய்றாங்க, பள்ளிவாசலுக்கு வராங்க. பள்ளிவாசலுக்கு வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில அந்த குழந்தை கொடுக்கப்படுது. கையில குழந்தையை வாங்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு பேரிச்சம்பழத்தை பிச்சு, ஒரு பேரிச்சம்பழம் இருக்கா இல்லையா, அந்த பேரிச்சம்பழத்தை பிச்சு அப்படியே அந்த குழந்தையினுடைய வாயில வைக்கிறாங்க. அந்த குழந்தையினுடைய வாயில வச்ச உடனே அந்த குழந்தை அந்த பேரிச்சம்பழத்தை அப்படி சவச்சு சாப்பிடுது. பிறந்த குழந்தை அந்த குழந்தையினுடைய வாயில அந்த பேரிச்சம்பழத்தை வச்ச உடனே அந்த குழந்தை அழகா தப்பி சாப்பிடுது. அதை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உந்துரு, எல்லாரும் பாருங்க, இலா ஹுப்பில் அன்சாரி தம்ர், மதீனாவாசிகள் பேரிச்சம்பழத்தை அதிகமாக விரும்புவார்களே, அந்த விருப்பத்தை இந்த குழந்தையின் மூலமாக பாருங்கன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவாசிகள் பேரிச்சம்பழம் மீது அதிகமாக ஆசை கொண்டவர்கள், இந்த குழந்தை அந்த பேரிச்சம்பழத்தை எவ்வளவு அழகாக சதைத்து சாப்பிடுகின்றது என்று பாருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, எல்லாத்துக்கும் காட்டுறாங்க. அந்த குழந்தைய எல்லாத்துக்கும் என்ன செய்றாங்க, காட்டிட்டு அந்த குழந்தையினுடைய முகத்தில் அப்படியே தடவிட்டு என்ன செய்றாங்க, அப்துல்லா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க.
அந்த குழந்தைக்கு அப்துல்லா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தை என்ன ஆகும் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். அந்த அப்துல்லாவிற்கு அந்த குழந்தை பெருசாகி அந்த அப்துல்லாவிற்கு 10 குழந்தைகள் பிறகு 10 குழந்தைகளும் குர்ஆனை மனனம் செய்த குழந்தைகளாகத்தான் அவர் வளர்த்திருக்கிறார். 1 இல்ல 2 இல்லைங்க, 10 குழந்தை. அந்த 10 குழந்தையையும் அவர் குர்ஆனை மனனம் செய்த குழந்தையாகத்தான் வளர்த்திருக்கின்றாரே. ஆனால் அந்த அம்மையாருடைய தியாகத்திற்கு கிடைச்ச வெகுமதியை பாருங்க. ஒரு தாய் தன்னுடைய துக்கத்தை எல்லாம் மறைத்துக் கொண்டு கணவன் வரக்கூடிய நேரத்தில் அந்த கணவனை சந்தோஷப்படுத்த வேண்டும், நீண்ட நாட்கள் கழித்து வரக்கூடிய அந்த கணவனை கவலைக்குள்ளாக ஆக்கக்கூடாது என்ற அந்த தாயினுடைய உணர்வுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த மதிப்பை பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணியுடைய காலடி சப்தத்தை சொர்க்கத்தில் கேட்டேன் அப்படின்னா எந்த அடிப்படையில ஒரு முஸ்லிமாக, ஒரு தாயாக, ஒரு மனைவியாக எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்கணும். இன்றைக்கு ஒரு பெண்மணி அப்படி பார்க்க முடியுமா? எவ்வளவுதான் துக்கங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் கணவன் வெளியிலிருந்து வருகின்றாரையானால் வந்த அந்த கணவனிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு சொல்லி தந்தவங்க முஸ்லிம். நீண்ட நாட்கள் கழித்து கணவன் வந்தாலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நடைமுறை என்ன? இருக்கிற குறையெல்லாம் என்ன செய்வாங்க? 2 வருஷம் வெளிநாட்டில் வீட்டுக்காரர் இருக்கிறா அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னா 2 வருஷமா நான் உங்க அம்மாட்ட பட்ட பாடு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? 2 வருஷம் அவங்க அக்கா தங்கச்சிட்ட பட்ட பாடு இருக்கேன். எதை சொல்லணுமோ வந்தால் ஒரு கணவன் நீண்ட நாட்கள் கழித்து வரக்கூடிய அந்த கணவன்கிட்ட சந்தோஷமாக அந்த கணவனை வரவேற்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை சொல்லி கொடுத்தா சொல்லி. இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் உள்ளது. அந்த கடமையை சரியாக நிறைவேற்றினாங்க அவங்க. அதன் காரணமாகத்தான் அந்த உயர்ந்த ஒரு இடத்துக்கு போனாங்க. சாதாரணமாக அந்த இடம் கிடைக்கல, சாதாரணமாக அந்த இடம் கிடைக்கல. ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, போர்க்களத்திலே போருக்குள்ளாக அந்த களத்திற்குள்ளாக போராளிகளுக்கு உதவி செய்யக்கூடிய மாபெரும் பணியை செய்தவர்கள் இந்த முஸ்லிம். யார் செய்வா? போர்க்களத்திற்காக கிளம்பினார்களே, ஆனால் அந்த போர்க்களத்திற்குள்ளாக தங்களையும் ஒருவராக அர்ப்பணித்துக் கொள்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோடும் சஹாபாக்களோடும் போவாங்க. அவங்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்க, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய. அதிலும் உஹது போர்க்களத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உம்மு சுலைம் அவர்களும் அந்த போர்க்களத்திலே செய்த பணியை யாரினாலும் மறக்க முடியாது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தங்களுடைய கீழாடையை சற்று தூக்கி கரண்டைக்கால் தெரிந்தது என்று சொல்லப்படுகின்றது. கரண்டைக்கால் தெரிந்தது என்று எதற்காக சொல்றாங்க அப்படின்னா, அந்த அளவிற்கு அந்த போர்க்களத்திலே, உஹது போர்க்களத்திலே இஸ்லாமியர்களுக்கு மிகவும் பிரிவு உறுதுணையாக இருந்தவர்கள் யார்? உம்மு சுலைமும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் என்பதை புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த உஹது போர்க்களம் ஒரு பக்கம் மனைவி, அந்த மனைவி என்ன செய்றாங்க? இஸ்லாமிய படைகளுக்கு உதவி செய்றாங்க. அப்படின்னா அந்த கணவன் எப்படி இருந்தாரு? அந்த கணவன் அபூ தல்ஹா எப்படி இருந்தாரு? உஹது போர்க்களத்திலே ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் தாக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு கேடயமாக நின்றவர் அபூ தல்ஹா. கணவனையும் மனைவியும் பாருங்க, கணவனையும் மனைவியும் பாருங்க. அபூ தல்ஹா கேடயமாக இருந்தார். அப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கேடயமாக இருப்பதற்கு காரணமாக இருந்தவங்க யாரு? இந்த உம்மு சுலைம் தானே. இந்த உம்மு சுலைம் மட்டும் நீங்கள் இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கவில்லை என்று சொன்னால் அந்த உயர்ந்த இடத்திற்கு அபூ தல்ஹா போயிருப்பாரா? அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு சென்றிருப்பாரா? யோசிச்சு பாருங்க. ஹுனைன் போர், ஹுனைன் போர்க்களத்துல அதே போல உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கையில ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம் அவருடைய கையில இருந்துச்சு. அபூ தல்ஹா சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, உம்மு சுலைம் கையில பாருங்க ஒரு சின்ன ஒரு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, என்ன உம்மு சுலைமே கையில ஆயுதத்தோட நிக்கிறீங்களே அப்படின்னு உடனே, அதுவும் போர்க்களத்திற்கு நடுவில் நிக்கிறீங்களே அப்படின்னு உடனே அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏதேனும் எதிரிகள், ஏதேனும் முஷ்ரிக்கீன்கள் இந்த போர்க்களத்திற்கு நடுவில் வந்தார்களே ஆனால்
இந்த ஆயுதத்தை அவருடைய வயிற்றில் நான் குத்தி எடுத்து விடுவேன். சொல்ல முடியுமா? ஒரு பெண்மணியினுடைய வீரத்தை பாரு. அவங்க சொன்னோன்னு அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிரிப்பு தாங்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் சந்தோஷத்தில் சிரித்தார்கள் என்பதை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். எப்படி பாருங்க ஒரு பெண்மணி, அப்படி ஒவ்வொன்றாக அவர்களை பற்றியான விஷயங்கள். ஒரு பெண்மணி எப்படி ஒரு வரலாற்றில் ஒரு சிறப்பிற்குரிய ஒரு பெண்மணியாக, சொர்க்கத்திற்குரிய ஒரு பெண்மணியாக மாறுறாங்கன்னு பார்க்கணும். சாதாரண ஒரு பெண்மணி, மதீனாவினுடைய ஓரத்தில் வசித்த ஒரு பெண்மணி, ஏதோ ஒரு மாலிக் என்பவருக்கு மனைவியாக வாழ்ந்த ஒரு பெண்மணி, அப்படியே தன்னை இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு இடத்திற்குள்ளாக மாற்றிக் கொள்கின்றார். அது மட்டுமா, இந்த கணவன் மனைவி 2 பேருக்கு இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு பண்பு என்ன தெரியுமா? விருந்தோம்பல். விருந்தோம்பல்ல அபூ தல்ஹாவையும் உம்மு சுலைமையும் அடித்துக் கொள்ள மதீனாவில் ஆள் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் பசியோடு இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டா நேரா அபூ தல்ஹா வீட்டுக்கு தான் வருவார். ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பார். ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி உணவு இருக்கு, ஒரு 10 பேரை மட்டும் கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நேரம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 70 பேரை கூட்டு வருவாங்க. 10 பேரை கூட்டிட்டு வாங்கன்னா 70 பேரை கூட்டு வருவாங்க. என்னங்க 70 பேரை கூட்டிட்டு விட்டீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் தாங்க கூட்டு வர. அப்பனா சாப்பாடு போடுங்க, இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா சொல்லணும்ல. யாருக்கு அந்த ஈமானிய உணர்வு வரும்? அப்படி என்றால் நீங்க ஏற்பாடு செய்யுங்க, அது பாடி நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி உம்மு சுலைம் சொல்வார்கள் என்ற அவர்களை பற்றியான அந்த விருந்தோம்பருடைய செய்தி வந்திருக்கு. இதெல்லாம் விட ஒரு மேலாக முத்தாய்ப்பான ஒரு செய்தி என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் பாருங்க. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா. ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் என்றால் யார் தெரியுமா? கஷ்டமான நேரங்களிலும் செழிப்பான நிலைகளிலும் அல்லாஹ்விற்காக உதவி செய்வார்கள், அல்லாஹ்விற்காக தர்மம் செய்வார்கள் என்பது இறை நம்பிக்கையாளருடைய பண்பாக சொல்லப்படுகின்றது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி, இன்னைக்கு யார் இவரை அவருடைய வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார் என்ற உடனே முதலாவது அபூ தல்ஹா கை தூக்குறார், நான் போய் கூட்டு போயிடுறேன் அப்படின்றார். வீட்டிலலாம் கேட்கல, வீட்டிலலாம் போய் கேட்டுட்டுலாம் வரலங்க. இங்க யாராவது வந்தா நம்ம போன்ல கேட்டுட்டு வரலாமா வேணாமான்னு சொல்லி பல காம்ப்ரமைஸ்லாம் பண்ண பிறகு ஒருத்தரை கூட்டிகிட்டே போக முடியும். இது யதார்த்தமா இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல உடனே இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மாற வேண்டும் என்பதற்கான ஒரு அழகிய உதாரணங்கள் இது. ஏதாவது இருக்கு அப்படின்னா நாம் ஒருவரை அழைத்து செல்கின்றோமையானால் நம்மிடத்தில் 2 பேருக்குள்ள ஒரு உணவு 3வது ஒரு நபருக்கு பயன்படணும் நம்ம ஆசைப்படணும். இதுதான் ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள ஒரு விருந்தோம்பலுடைய நிலை. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், ஒரு ஈமானுடைய அம்சம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபஹு. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்புறாரோ அவர் விருந்தாளியை கண்ணியப்படுத்திட்டுனாங்க. விருந்தாளியை கூப்பிடுவோமா வேணாம்னு நம்ம யோசிக்க கூடாது. நேரா வர வீட்டுக்கு வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளியை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இந்த உம்மு சுலைம் சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு தாங்க சாப்பாடு இருக்குது, அது ரொம்ப சொற்பமான உணவு, ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும், அந்த மாதிரியான உணவு தான் இருக்குது, நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க, என்ன செய்யலான்னு கணவனும் மனைவியும் ஆலோசனை பண்றாங்க. ஏன் கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு கேட்கல, என்ற கேட்டுட்டு கூட்டிட்டு வரலாமான்னு கேட்கல, ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு தெரியுமா? முதலாவது குழந்தைகளை நம்ம தூங்க வைப்போம். முதலாவது குழந்தைகளை தூங்க வைப்போம். உணவு தயாரிக்கிறது போல அந்த குழந்தைகளை பார்க்க வச்சு முதல்ல அவங்கள தூங்க வச்சு, 2வது இருக்கக்கூடிய அந்த உணவை தயார் செய்து விருந்தாளிக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, விருந்தாளியோடு வந்து இருக்கக்கூடிய அருகாமையில் நாம் அமர்ந்து சாப்பிட்டாதான் அவரும் சாப்பிடுவார். அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி அடுத்த ஒரு ஆலோசனை. அடுத்த ஆலோசனை பண்ணி என்ன செய்யறாங்கன்னா, கணவன் மனைவி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் என்ன செய்யறேன், நீங்க அந்த விருந்தாளியோட பக்கத்துல தட்டோட போட்டு உட்காந்துருங்க, உங்களுக்கு ஒரு தட்டு அவருக்கு ஒரு தட்டு போட்டு உட்காந்துருக்கு. நான் என்ன செய்யறேன், சாப்பாடை கொண்டு வரும் பொழுது யதார்த்தமாக என்னுடைய கைப்படுவது போல பட்டு விளக்கை நான் அணைச்சிருக்கேன். விளக்கு என்ன யதார்த்தமா என் கைப்படுவது போல பட்டு அந்த விளக்கை அணைச்சிடுறேன். அந்த உணவை நான் உங்க பக்கத்துல வச்சிருக்கேன். நீங்க அந்த விருந்தாளிக்கு பரிமாறிக்கொண்டு நீங்கள் சாப்பிடுவது போல என்ன செய்யுங்க, பாவலா காட்டுங்க. நீங்க சாப்பிடுறது போல செய்கை செய்யுங்க. நீங்க சாப்பிடுறீங்கன்னு அந்த இருட்டுல நினைச்சு என்ன செய்வாரு, அந்த விருந்தினர் நல்லபடியாக தன்னுடைய உணவை உட்கொண்டு விடுவார் அப்படின்னு சொல்லி உம்மு சுலைம் ஒரு ஆலோசனை சொல்றாங்க. மனைவியுடைய ஆலோசனை ஏற்கப்படுகின்றது. குழந்தைகள் தூங்க வைக்கப்படுறாங்க.
அபூ தல்ஹாவும் அந்த விருந்தாளியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மனைவி அப்படியே என்ன செய்றாங்க, அந்த ரொட்டியை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து தட்டுறாங்க. தட்டினோட விளக்கு கீழே விழுந்து அணைஞ்சு போயிடுது. யதார்த்தமா விழுந்தது போல தெரியுது. உணவை கொண்டு வந்து வைக்கிறாங்க. உணவை அபூ தல்ஹா பரிமாறினாரு. பரிமாறி அவர் சாப்பிடுறாரு. பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு சாப்பிடுவது போலே என்ன செய்யற அபூ தல்ஹா உட்கார்ந்து. இது இரவுல நடக்கிற விஷயம். யாருக்கு தெரியும்? அபூ தல்ஹாவுக்கு உம்மு சுலைமுக்கு மட்டுமே தெரியும் என்ன நடந்துச்சு. மறுநாள் காலையில ஃபஜ்ர் தொழுகைக்காக போறாங்க. ஃபஜ்ர் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹாவை பார்த்து சொல்றாங்க, அபூ தல்ஹாவே, நீங்கள் நேற்று இரவு கொடுத்த விருந்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் நேற்று இரவு கொடுத்த உணவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்களே, ஆனால் அந்த செய்தியை வழி மூலமாக அல்லாஹ் தெரிவிக்கிறார். யாருக்கு கிடைக்கின்ற பாக்கியம்? யாருக்கு கிடைக்கின்ற பாக்கியம்? இது போன்ற ஒரு அர்ப்பணிப்பான செயல்கள் தான் அந்த அம்மையாரை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து. அந்த அம்மையாரை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது போன்ற அர்ப்பணிப்பான விஷயங்கள். அப்ப யோசிச்சு பார்க்கணும், ஒரு மனிதர், ஒரு பெண்மணி இந்த உலகத்தில் வாழ்றாங்க. வாழக்கூடிய அந்த பெண்மணி வரலாற்றில் ஒருவராக பதிவு செய்யப்படுகின்றாரே, ஆனால் அவருடைய தியாகங்கள், அவருடைய ஈமான், அவருடைய இஸ்லாமிய உறுதியான கொள்கை, அவருடைய ஜிஹாதிய உணர்வு, இது போன்ற எல்லா விஷயங்களிலும் அவர் எப்படி இருந்தார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை. ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு படிப்பினையாக ஒரு பெண்மணியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்களே, ஆனால் அவருடைய வாழ்க்கையில நாம் எதையெல்லாம் படிப்பினையாக எடுக்க முடியுமோ அதை எடுக்கணும். அல்லாஹ்வா மற்றவைகளா என்று வரும் பொழுது அல்லாஹ் என்பதை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் எனக்கும் என்னுடைய வாரிசுகளுக்கும் முக்கியம் நினைக்கிறோம். இப்படியான ஒவ்வொரு செயல்களிலும் சிறந்தவர்களாக இருந்ததன் காரணமாகத்தான் இந்த உம்மு சுலைம் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றார். சொர்க்கத்திற்கு சுப செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பண்பு, நல்ல ஒரு வாழ்க்கை முறை, இதை கேட்ட நமக்கு வரணும். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இவங்களை போல முழுமையாக நாம் அர்ப்பணிக்க முடியவில்லை என்று சொன்னால் கூட ஓரளவு நாம் இவர்களை போன்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியுமா என்று யோசித்து அந்த வாழ்க்கையை நாம் கையில் எடுத்தோமையானால் நிச்சயமாக நாமும் ஈரேற்றத்திற்குரியவர்களாக, சொர்க்கத்திற்குரியவர்களாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.